ஓம் அகத்தி இசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, என்று ஒரு புது முயற்சியாக பட விமர்சனம் ஒன்று நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஏதோ ஒரு 2 படத்துக்கு மட்டும் நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அன்னபூரணின்னு ஒரு படத்துக்கு போட்டிருக்கோம். இந்து மதத்தினுடைய சில சூட்சுமங்களை அவங்க கையாண்டு சொன்னதுனால போட்டிருந்தோம். இந்த படத்தையும் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா, ஆன்மீக வழி, அருள் வழி நிறைய நாமும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக. சரி, விஷயத்துக்கு வருவோம். கருப்பு படம். கருப்பசாமியை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். நீதிமன்றங்களில் என்னென்ன குற்றங்கள் நடக்கின்றது, அதை சீர்நிலை செய்வதற்கு இறைவனாக உள்ள கருப்பண்ணசுவாமி அவர்கள் மனித ரூபத்தில் வந்து எப்படி போராடி நீதிக்காக துணை நிற்கிறார் அப்படின்ற ஒரு படமாக இதை எடுத்திருக்கிறாங்க. சரி சார், இது என்ன அப்படின்னாக்கா, கதை எப்படி ஆரம்பமாகுதுனாக்கா, கேரளால இருந்து ஒரு தந்தை ஒரு மகள் வராங்க. அவங்க கிட்ட நகையை திருடிடுறாங்க. அந்த நகையை மீட்பதற்கு காவல் நிலையத்துக்கு போனாக்கா காவலர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் எப்படி நடக்குது, அதனால் என்ன பாதிப்பு வருது, அதை தட்டி கேட்க அந்த நகையை இழந்த தந்தை கருப்பண்ணசுவாமி கிட்ட பிரார்த்தனை வைக்கின்ற பொழுது எப்படி மானிட ரூபத்தில் வந்து நீதிமன்றத்தில் அவர் சூட்சுமங்களை கையாளுறாரு. அதை வில்லனாக இருக்கிற ஆர்ஜே பாலாஜி அவர்கள், நீ சாமியாரெல்லாம் வந்து போராடக்கூடாது, நாங்கள்லாம் அப்படியா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, நீ ஒரு சராசரி மனுஷனா வந்து போராடு அப்படின்னு சொல்லும் போது, அங்கேயே ஒரு சாமிக்கு மனித ரூபத்தில் வந்தாக்கா எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு அந்த தெய்வத்தினுடைய தன்மையை இங்கே குறைந்து மதிப்பிட்டு ஒரு சூட்சுமத்தை ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு படத்தை இயக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிக்காக அவங்க போராடி வராங்க. நீ இறை சக்தியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கின ஒரு இடத்துல மறுபடியும் கருப்பண்ணசுவாமி இறை சக்தி ஆற்றல்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அது மாதிரி ஒரு தன்மை. அதே போல கருப்பண்ணசுவாமி அவர்களுக்கு ஒரு எல்லையை குறிப்பிட்டு இந்து தெய்வத்தினுடைய தன்மை இப்படிதான் அப்படின்னு சொல்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையாக இருக்குது. என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த கோர்ட் எல்லைக்குள்ள மட்டும்தான், அந்த தெய்வம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த தெய்வத்துக்கு பவராம். அந்த கோர்ட் வாசப்படி விட்டு வெளியே போயிட்டா பவர் இல்லை, உள்ள வந்துட்டாக்கா பவர். இப்படி ஒரு நிலையை காமிச்சிருக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல. கருப்பசுவாமியா உள்ள நுழைஞ்சு இருக்கக்கூடிய நடிகர் சூர்யா, த்ரிஷா அம்மையார், இவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது வில்லன்கள் தொத்திட்டு வராங்க. த்ரிஷா அம்மையன், நான் யார், என்ன தொத்தின்னு வரீங்க, என் பின்னாடி யார் இருக்குது தெரியுமா, வீரவசனம் பேசும்போது கருப்பசுவாமியா நடிக்கிற சூர்யா சொல்றாரு, அது மாதிரிலாம் சொல்லாதம்மா, தப்பா டைலாக் விட்டுறாதம்மா, எனக்கு என் எல்லையில தான் பவரு, இங்கே வந்து எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அங்கே பிரயோகப்படுத்துகிறாங்க. இது மாதிரிலாம் வந்து ஒரு தெய்வத்தை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இது காமெடியாக எடுத்தாங்களோ, தெரிஞ்சு எடுத்தாங்களோ, தெரியாத எடுத்தாங்களோ, கருப்பசுவாமி அப்படின்றது பரிசுத்தமான இறை சக்தி, பிரபஞ்சம் முழுவதும் வல்லமை கூட இருந்தது. நம்ம குலதெய்வமாக ஏதாவது ஒரு எல்லையில் இருக்கிறவங்க போய் கும்பிட்டு வந்தால் கூட, என் எல்லையில் வந்தால் தான் நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறது கிடையாது அந்த தெய்வம். அவர்கள் மலேசியாவுக்கு போய் வாழ்ந்தாலும், உலக நாடுகளில் எங்கே போய் வாழ்ந்தாலும், தெய்வத்தை இருக்கிற இடத்துல கும்பிட்டுட்டு போயிட்டோம்னாக்கா பிரபஞ்ச மகாகாசத்துலேருந்து அந்த தெய்வம் இறங்கி வேலை செய்யுது. இது சத்தியம். இது மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது, இயேசு பெருமான் சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு பவர் இருக்குது, அதே மாதிரி ஒரு மாஸ்கில் போனோம்னாக்கா இந்த மாஸ்க்குள்ளே மட்டும்தான் அல்லாஹ்க்கு பவர் இருக்குது அப்படின்னு எடுக்க முடியுமா? இவர்களுக்கு எல்லாம் ஒரே ஏளனம் என்ன அப்படின்னாக்கா, இந்து தர்மத்தையும் இந்து தெய்வத்தையும் எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம், என்ன கேள்வி வேணா கேட்கலாம், எப்படி வேணா சித்தரிக்கலாம், காமெடியாகவும் பேசலாம், சராசரியாக எப்படி வேணா கையாளலாம் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தையை அங்கே பார்க்க முடியுது. அதெல்லாம் என்ன ஒரு மனநிலை அப்படின்னு தெரியல. அதே போல் வந்து அது முக்கியத்துவம் கொடுத்தும் எடுக்கல, அந்த கருப்பசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இது ஃபுல்லாக வந்து ஒரு 75% ஆர்ஜே பாலாஜி படம் தான். அவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டாரு. சூர்யா அவர்களுக்கு இங்கே வேலையே இல்லை அதிகமாக. மிஞ்சி போனாக ஒரு எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமின்ட்டு அந்த ஐயப்ப பக்தர் ஒருத்தர் வீரமணி கண்ணனா வீரமணி தாசனா ஏதோ ஒரு ஐயா பாடுவார், அந்த அப்படி ஒரு ஆவேச பாடலாக கூட அங்கே இல்லை. மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குதே தவிர ஒரு இறைத்தன்மையில் அங்கே உணர்வு பொங்க இருக்கிற மாதிரி இல்லை. நிறைய பேர் கருப்பசாமியினுடைய
பக்தர்கள் மற்றும் சூர்யாவினுடைய ஃபாலோயர்ஸ் அவங்க விசில் சத்தம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க உள்ள வந்து. இதுதான் அங்கே இருக்கே தவிர இன்னொரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, யாரும் அங்கே சாமி ஆடலை. முக்கியமாக அது கருப்பு சாமி படம்ன்றதுனால ஆண்களினுடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையாக இருக்குது. எந்த ஆண்களும் அங்கே சாமி ஆடலை. இதே ஒரு சாதாரண படத்தில் ஒரே ஒரு 5 நிமிஷம் பாட்டு, அம்மன் பாட்டு வந்திருந்தா கூட நிறைய பெண்கள் அங்கே சாமி ஆடி இருப்பாங்க. இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அப்போது அதிகபட்சமாக சாமி ஆடுவது அப்படின்னு சொல்கிறது ஆண்களிடம் சற்று கம்மியாகவும் பெண்களிடம் சற்று அதிகமாகவும் இருக்கிற சூழலை வந்து சைக்காலஜிக்கலாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இங்கே புலப்பட்டது. வேற என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, முக்கியமாக இந்த இடத்துல கருப்பசாமி அவர்களினுடைய ஆற்றலை குறையாக வைத்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. அதை வந்து மக்கள் மனதில் ஒரு தவறான புரிதலை தான் உண்டாக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் எனக்கு ஆற்றல், இந்த எல்லையை விட்டு வெளியே வந்தாக எனக்கு பவர் இல்லை அப்படின்றத காமிக்கின்ற போது அது என்ன வித மனோநிலைன்னு தெரியல. ஒரு தெய்வத்திற்கு இது மாதிரி எல்லை தெய்வம் என் எல்லைக்குள்ளே தான், இது வந்து எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு எல்லையை பிரிச்சுக்கிற மாதிரி இருக்குது தெய்வங்களுக்குள்ள. கருப்புசாமிக்கே வேற வேற பேர். இவன் வந்து வேட்டை கருப்பு, இவன் வந்து நீதி கருப்பு, ஒண்டி கருப்பு, பேர் இப்படி இப்படி மாற்றி வச்சுக்கிட்டு அந்தந்த எல்லையில் இவங்க இருக்கிறான் அவங்க இருக்கான். ஆனால் தெளிவுபட ஒரு சத்தியம் என்ன விளக்கப்பட்டிருக்குன்னா, அரசு பணியாளர்கள் வழியில் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு என்ன, நீதிமன்றத்தில் என்ன குளறுபடிகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவாக இதில் சுட்டி காட்டி சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இல்லை, பொது ஜன மக்கள் என்ன சட்ட ரீதியான நியாயம் பெறுவதற்கு செல்லுகின்ற பொழுது மனவேதனைகளை அனுபவிக்கிறாங்களோ அது தெள்ள தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் தெய்வத்தினுடைய வல்லமை காமிச்சு இருந்தாலும் கூட குறை மதிப்பீட்டாக தான் கருப்பண்ண சுவாமி அவர்களினுடைய ஆற்றல் அதிகார நிலைகளை இங்கே சுட்டி காமிச்சது எனக்கு ஒரு வேதனையாக தான் இருக்குது. மற்றபடி ஒரு தெய்வத்தை குறிக்கின்ற ஒரு படமாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு போய் பார்த்தா, காந்தாரா படம் பார்க்கும்போது ஒரு மன நிறைவு இருந்துச்சு. இந்த கருப்பசாமி படத்தை பார்க்கும்போது ஏன்டா படத்துக்கு வந்தோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒன்று, ஆன்மீகத்தை சார்ந்து அறிவு நுட்ப நிலையில் படத்தை எடுக்கணும். விஞ்ஞானத்தை மெய்ப்பிக்கும் விதமாக, விஞ்ஞானத்துக்கு ஏதுவான சூழல்களை ஒத்துழைக்கும் விதத்தில் எடுக்கணும். இல்லை முழுமையாக கமர்ஷியல் படமாவது எடுக்கணும். ரெண்டும் கட்டம் இதில். சாமியை இழுத்து வச்சு அந்த சாமியை வந்து தான் வாயாலே வந்து எனக்கு இங்கே பவர் இல்லை, இன்னும் கொஞ்சம் என் எல்லைக்கு என்னை கூட்டு போ அப்படின்னு மனுஷங்கிட்டே கேட்குற மாதிரி ஒரு சாமியை இந்த படத்தில் தான் நான் பார்க்குறேன். சரி, எல்லாம் ஒரு பொழுதுபோக்காக பார்க்குறதா இருந்தாக்கா பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது தந்திரத்தோடு கையாண்ட ஒரு படமாக தான் இருக்குது. இந்து தெய்வத்திற்கு ஒரு எல்லை இருக்குது, எல்லை இல்லாத ஆற்றல் அதிகார நிலையோடு இயங்குகின்ற வல்லமை இந்து தெய்வத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் கூட நான் கொடுக்க மாட்டேன். 34 மார்க் போட்டு ஃபெயில் ஆக்குவாங்க இல்லையா 100க்கு, அது மாதிரி தான் நான் ஃபெயில் ஆக்குவேன். இன்னும் நிறைய விஷயங்களில் நுட்பமாக கையாண்டு இருக்கணும். முக்கியமாக அது சூர்யா படம் மாதிரியே தெரில. 75% ஆர்ஜே பாலாஜி படமாக தான் தெரியுது. அவருக்கு தன்னை முன்னிறுத்தி தன்னை முக்கியத்துவம் கொடுத்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார். அதுக்கு கருவியாக த்ரிஷா மற்றும் சூர்யாவை அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும். சம்பளம் கொடுத்து பயன்படுத்திக்கிட்டார் தன்னுடைய ஆற்றல் அதிகார நிலையை வெளிப்படுத்த, அப்படி தான் சொல்லணும். முக்கியம் என்னன்னாக்கா கருப்பண்ணசாமிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. மூக்குத்தி அம்மனில் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கதை சித்தரிப்பு இருந்ததோ அது மாதிரி இதில் இல்லை. புரிதலுக்கு நன்றி. ஓம் அகத்தீசாய நமः.